சமீபத்துல ஒரு அம்மா பேசுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 55 வயசு. 55 வயசு. நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு தயக்கத்துல, அம்மா அடுத்து 11ஆம் அதிபதி தசை வருது. ஓகேங்களா? தனுசு லக்னம். நீங்க சொன்ன அதே தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை 11ஆம் வீட்ல இருந்து வருது. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு அழகான ஒரு கேள்வி பிரதர். இப்போ தனுசு லக்னம் சனி கிவ் த மேரேஜ் இது பை 3-7-11 ரூல் படி 3-7-11 ரூல் படி. ஓகே, இந்த இடத்துல பிரதர் ஆமா இல்ல இப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை நான் சொல்லணும் அப்படின்னு வந்தா நிச்சயமா ஜோதிடத்தில் அப்படி ஒரு பதில் கிடையாது. என்னங்க நீங்க தான் சொல்லுவீங்க 3-7-11 கல்யாணம் கொடுக்கணும், இப்ப நீங்களே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஓகே, ஒரு 10 வயசு இல்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு இந்த இவரு என்னது தனுசு லக்னமா பிறக்கிறாங்க. தனுசு லக்னத்துக்கு பிறக்கும் பொழுதே சனியினுடைய நட்சத்திர அமைப்புகள்ல பிறந்து சனி தசை வந்துருது. அப்ப சனி வந்தோடனே கல்யாணத்தை கொடுத்துருவாரா? கேள்வி வருதா? அதே மாதிரி 3ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை, இந்த அமைப்புகள் வந்த உடனே கல்யாணத்தை கொடுத்துருமா? இல்ல நடக்கும்போதே கல்யாணத்தை கொடுத்துருமா? 10 வயசுல நடக்குது, 13 வயசுல நடக்குது. எப்போ ஒருத்தர் திருமணத்துக்கு தயாராகிறாரு? இதுல இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். 7ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய திருமணத்தை 11ஆம் அதிபதி முடித்து வைப்பார், வேற ஒரு கல்யாணத்தை பண்ணுவார். இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆனா இதுதான் ஜோசியத்தோட விதி. 11ஆம் பாவகத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருன்னா 3ஆம் பாவகம் அதை வேற ஒரு லைஃபா மாத்தும். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா ஆகும். ஆனா இது கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். சமீபத்துல ஒரு அம்மா பேசுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 55 வயசு. 55 வயசு. நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு தயக்கத்துல, அம்மா அடுத்து 11ஆம் அதிபதி தசை வருது. ஓகேங்களா? தனுசு லக்னம். நீங்க சொன்ன அதே தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை 11ஆம் வீட்ல இருந்து வருது. ப்ரீவியஸ்ல 7ஆம் அதிபர் புதன் வந்து 7ஆம் இடமும் புதனும் வந்து கடுமையான சனி செவ்வாயுடைய அமைப்புகள்ல இருப்பாரு. புதன் வந்து ஒரு மாதிரி இருப்பாரு, உச்சனாக இருப்பார், ஆனால் சனி செவ்வாயினுடைய தன்மையில இருப்பாரு. அப்போ அவருக்கு 7ஆம் அதிபதி உச்சம்ங்க. ஏன் புதன் தசை கல்யாணத்தை கொடுக்கல? கொடுத்து கணவர் இறந்து போனாரு. அப்போ அடுத்த விஷயம் பேசும்போது, ஆமா சுக்கிர தசை வரப்போதுமா, சுக்கிர தசையில உங்களுக்கு புதுசா ஒரு லைஃப் வரணுமே. ஐயா அதை பத்தி பேசதான் வந்தேன். நான் தனிமையா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து டீச்சராக இருக்கிறேன். நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கேன். எனக்கு ஒருத்தர் அறிமுகமாக இருக்காரு, அவரை பற்றி கேட்கத்தான் ஜோசியத்துக்கு ஜாதகம் பக்கம் வந்தேன். அப்போது 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரனுடைய பார்வை இணைவு தொடர்பை பெற்ற கிரகங்கள், 3, 7, 10, 11, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி மொத்த 9 கிரகங்களுமே திருமணத்தை கொடுக்கலாம், மொத்த 9 கிரகங்களுமே திருமணத்தை தடுக்கலாம். இதுதாங்க ஜோசியத்தோட விளக்கம். என்னங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் ஆமா இல்லைன்ற பதில் நிச்சயமாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு 3 மாசத்துல சனி தசை வருது, தனுசு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி தானுங்க அப்படின்னா இந்த இடத்துல அது வேலை செய்யாதுல்ல. ஏன் என்றால், ஏங்க இதுக்கு ஒரு ஏன் கேள்வி கேட்போம். ஏன்? ஜோதிடம் வயது, தகுதி, இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இதை தான் ஜோதிடத்துல காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்ப வயசுக்கு ஏற்ற மாதிரியான பலன் தான் இருக்கும். நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான பலன் தான் இருக்கும். நீங்க வளரக்கூடிய காலகட்டம், என்வாயர்மெண்ட், இப்ப இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். சரிங்களா? அந்த லைஃப் ஸ்டைலை ஒட்டி தான் திருமணமா, லிவிங் டுகெதரா, இல்ல காலேஜ்ல லவ் பண்ணிட்டு ஒரே ரூம்ல இருக்கு, ஒரே வீட்டுல இருக்கிறீங்களா, இல்ல வீட்டிலே வந்து சமீபத்துல ஒரு தாத்தா 73 வயசு தாத்தா 10 வயசு பேத்தி ஒரு இஷ்யூ நடந்ததுல்ல, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குதா? இது எல்லாம் அந்த அந்த சமீபத்துல நடந்த அந்த வயசான ஒரு 73 வயசு அந்த சம்பவம் கூட அந்த அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில ஜென்ம அஷ்டம சனி வந்து சுக்கிரன் பெண்ணால் அவமானத்தை கொடுத்து சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாரு. இது மலேசியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். சரிங்களா? நான் உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.